வணக்கம் பிள்ளைகள், வந்துட்டேன். எப்படி சும்மா இருக்கிறீர்களோ? நான் வரைக்கே சந்தோஷமாகத்தான் வருவேன். உங்களை சந்தோஷமாக்கி போட்டு சிந்திக்க பண்ணி போட்டுத்தான் போவேன். நீங்களும் இவரை காண இல்லையென்று கவலைப்படுற மாதிரி இருக்கும். வந்துட்டாருண்டா 4 விஷயத்தை சொல்லவும். சரி, இப்போ நான் இந்த முறை வந்தது என்னன்னு சொன்னால், சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை உங்களோட விளக்கமாக சொல்லவும். இப்போ ஆனால் அதில் 2 அர்த்தம் இருக்கு. விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், சில விஷயங்களுக்கு கொஞ்சம்தான் தெரியும், அதை வச்சு கொண்டு கணக்க கதைக்கு. இப்போ ஒரு மருந்து நோவுக்கு வாங்குவோம்னா டாக்டர் மாதிரி தான் கதைப்பாங்க. அது அப்படி இது இப்படி என்று. ஆனால் டாக்டர் அப்படி கதைக்கும். அதுதான் பிரச்சனை. நாங்கள் எல்லாரும் டாக்டர் மாதிரி, இன்ஜினியர் மாதிரி, லோயர் மாதிரி கதையில ஆக்களை மேவுறதுல எங்களை கண்டது. இவன் ஒரு கதையை சொல்லி போட்டால் அதுக்கு மேவுறதுட்டம் தானே எங்களோட விஷயம். அதில் என்ன விஷயம் இருக்கு? அது ஆத்மாத்மாமே. அதை வாசித்தோம், பார்த்தோம், கேட்டோம்ன்ட்டு ஒரு நிறுவுறது. இதில் நான் வாசித்தான் இந்த வேறு இதில் கிடக்கு, இதைத்தான் நான் மற்றவன் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே சொல்லி ஆக்களை இல்லையா குழப்பி விட்டுறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்படித்தான் பாருங்கோ. ஒரு எங்களுக்கு எங்களுடைய ஆக்களை கண்டா பிடிக்கிறீங்கள, கண்டனியல சொல்லி வேணும். தமிழ் ஆக்களை கண்டா நான் டக்குன்னு அந்த இடத்துலேருந்து நைஸாக மாறிடுவேன். மற்றவர் சொல்லுவேன், நான் அவரை கண்டுட்டு நைஸாக கேவட்டிட்டேன்னு அவர் என்ன காண இல்லைன்னு. அவரை போய் கேட்டால் அவரை கண்டு நான் கேவட்டிட்டேன்னு அவர் என்ன காண இல்லை. மொத்தத்தில் 2 பேரும் நைஸாக கேவட்டினது ஆளாளுக்கு தெரியாமல். இதுதான் சொல்கிறது. பூனை கண்ணை மூடிக்கொண்டு வாழை குடிச்சு போட்டு யோசிக்குமா, உலகம் இருட்டண்டுச்சு. இப்படித்தான் ஒருத்தர் சொன்னார். எங்கேயோ டவுனுக்கு தான் இருந்தவர், ஒரு கனசனம் உள்ள இடத்துல இருந்தவர். சொன்னார், அண்ணன் நான் இனி இங்கே இருக்கு இல்லை, தமிழாக்கள் இல்லாத இடமா பார்த்து இங்கேயும் ஒரு கிராமப்புறமாக போய் வீட்டை வாங்கி இருந்துட்டோம்டா. ஒரு ஜோலி இரட்டு இல்லையன்னு சும்மா கண்டபடி காட்டை கொண்டாந்து போடுறாங்க, கல்யாண வீட்டுக்கு வாண்டுறாங்க, காசு சேர்க்க கதவை தட்டுறாங்க. இது தெரியாது. வெள்ளைக்காரனோட வெள்ளைக்காரனை, சுவிஸ்காரனோட சுவிஸ்காரனை, ஃப்ரெஞ்சுக்காரனோட வெள்ளைக்காரனோட ஆங்கிலம் பேசுகிற இங்கிலீஷ்காரனோட இங்கிலீஷ்காரனை, இத்தாலி அப்படி இருக்கிறவள. ஏனென்றால் சொல்லையா இப்படி ஒவ்வொரு தமிழரும் சொல்லி, தமிழனை கண்டா பிடிக்காது, தமிழனை கண்டா பிடிக்காது. இந்த நே இருக்கு பாரு, இந்த நே எப்பவும் தண்டை இனத்தை கண்டோன்னா குலைக்கும். அது மாதிரி நாங்களும் எங்களை இனத்தை கண்டா எங்களுக்கு பிடிக்காது. இப்படித்தான் பாருங்க. இவர் இனி தமிழர் இருக்கிற இடத்துல, எங்கட ஜனம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடான்னு சொல்லி ஒரு கிராமப்புறத்தில் போய் வீட்டை இப்போ கடன் பட்டு தெரியும் தானே வாங்கிக்கிங்க. எல்லாத்துக்கும் 10 பேர்ட்ட கடனை வாங்கி போட்டு திருச்சி இடத்துல போய் இருக்கிற பிளானும் அதுவும் தெரியும் என்று சொல்லி போட்டு இவர் எங்கேயோ ஒரு தெரியாத இடமா ஒரு கிராமப்புறமா போய் ஒரு வீட்டை வாங்கி போட்டு, அப்பா நீ ஒரு தமிழ் பிள்ளை இஞ்ச வரையில இல்லை, இனி நிம்மதி என்று சொல்லி போட்டு இவர் என்ன செய்திருக்கிறார், வீடெல்லாம் வாங்கி வீடெல்லாம் செய்து வீட்டுக்கு இருந்துட்டு வெளியில் அங்கே ஒரு தமிழால் தான் இந்த ஆளும் அந்த ஆளை கண்டோன்னு அந்த ஆள் இந்த ஆளை பார்க்குது. அந்த அந்த வீட்டு நாயை பார்த்த மாதிரி ஆள் பார்த்த முறாக்க தெரியாதன்ற மாதிரி இப்படி என்று சொல்லி நீங்களும் இங்கே இருக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்கேன், நான் அந்த வீடு வாங்கி வந்தேன், அந்த இடத்துல இருக்கிறேன்னு. நீங்கள் அங்கே இருக்கிறேன்னு. நான் இப்போ இங்கே ஒரு 6 இடமாயமாக இருக்கிறேன்னு அங்கே வீடு வாங்கி இருக்கிறேன். இவருக்கு 5 கட்டு 6 கட்டு. ஸோ யாருக்கோ சொல்லி இருக்கிறார், நான் ஆக்கள் இல்லாத இடமா போய் இருப்பவன்ட்டு பார்த்தா எனக்கு முதல்ல அங்கே ஒருத்தன் போயிருக்கிறான். அவன் யாருக்கோ சொன்னான், எங்களுடைய ஆக்கள் இல்லாத இடமாப்பா போத்து நான் போய் எங்கே ஒரு மூலையில் ஒரு வீட்டை வாங்கி கொண்டிருக்கேன், அங்கே ஒருத்தன் வந்துட்டான். பாத்தியலோ சனீஸ்வரன், அப்புறம் எள்ளெண்ணி எரிச்சாலும் இந்த சனி போவார். இப்படி ஆளையாள் பிடியான்னு சொல்லி போட்டு கடைசி ஒதுக்க போய் மாட்ட போடுறான். இதைத்தான் சொல்கிறான். எவ்வளவு சிந்திக்கவன். நம்ம ஜனத்துக்கு நம்மட ஜனமே பிடிக்காட்டி எங்களை எந்த ஜனத்துக்கு பிடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அவன் சிந்திக்கவன் வண்டியன பேரங்கோ. இப்போ அவன் கவலைப்பட்டு கொண்டு திரிகிறான். டவுனுக்கு இருந்தவங்கள் எல்லாம் வெளிநாட்டான் வந்துட்டான் என்று அவன் கிராமப்புறத்துக்கு கூட, அவன் கிராமப்புறத்தில் இருந்தவனு இப்போ எங்கே ஓடுறோன்னு தெரியாமல், ஏன்டா இப்போ டவுனுக்கு வெளிநாட்டான் இல்லையோன்னு அவன் திருப்பி இங்கே வந்துட்டான். மொத்தத்தில் அவனுக்கு வாசியாக போச்சு. எல்லாம் அங்கே போக இவங்கள் எல்லாம் மிஞ்ச வர இப்படி ஆளையால் தாச்சி மறைச்சு கொண்டு திரிகிறான். அப்போ இதில் நான் சொல்கிறேன் என்னென்றால், நாங்கள் இதுகளையெல்லாம் சிந்திக்க வேணும், செயல்பட வேணும். நம்ம ஆக்களை கண்டே நம்ம ஆக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது.
நம்ம இனத்தை கண்டபோது நைசாய் மாற எனக்கு பிடிக்கும். சீட்டு பிடிக்க எனக்கு பிடிக்கும், வட்டிக்கு விடவும் எனக்கு பிடிக்கும், நம்ம வரை கண்டா நைசா மாறி நழுவவும் பிடிக்கும். பாத்தியல் இப்படி இருக்கக்கூடாது. வந்துட்டோம், அங்கே இருந்து விரஜனப்பட்டு இஞ்சி ஓடி வந்தாலும் ஒற்றுமைய நல்ல விஷயங்களை சொல்லி நல்லா இருப்போம். சரியே, அப்ப நீங்களும் நல்லா இருந்து நல்லா சிந்தியுங்க. அப்ப இப்ப போட்டு பிறகு விரட்டே வா